வணக்கம். சாதிக்க பிறந்தவர்கள் பாகம் 5. தோமஸ் ஆல்வா எடிசன். உங்கள் பிள்ளையின் செயற்பாடுகளினை பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு புத்தி குறைபாடு உடையவர் போல் இருக்கின்றார். எனவே இவருக்கு எம்மால் கற்பிக்க முடியாது. இனி இவரை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என ஒரு ஆசிரியர் கடிதத்தில் எழுதி மாணவனிடம் கொடுத்து விடுகின்றார். இதனை உன் தாயிடம் கொடு என்று சொல்லி. அந்த கடிதத்தை பார்த்த தாய் அதிர்ந்து போகின்றார். அந்த பிள்ளை, அம்மா, கடிதத்தில் என்ன எழுதியிருக்கின்றது என கேட்கின்றார். அதற்கு அந்த தாய், உன்னுடைய கெட்டித்தனத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் பள்ளியில் படிப்பிப்பதற்கு ஏற்ற வசதி இல்லை என்று எழுதியிருப்பதாக கூறிவிட்டு அவர் புத்தகங்களை வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுக்கின்றார். வீட்டிலிருந்து அந்த பிள்ளை புத்தகங்களை கற்கின்றார். பின் நூல் நிலையங்களுக்கு சென்று தனக்கு வேண்டிய புத்தகங்களை தேர்ந்தெடுத்து கற்கின்றார். இவ்வாறாக நூல்களை கற்று மாபெரும் விஞ்ஞானியாகி இந்த உலகத்திலேயே ஒளிர வைத்த மின்குமிழ் உட்பட 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அவற்றிற்கான காப்புரிமங்களையும் பெற்று கண்டுபிடிப்பின் தந்தை என போற்றும் அளவுக்கு உயர்ந்தவர்தான் தோமஸ் ஆல்வா எடிசன். இவர் அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் உள்ள மிலான் நகரில் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பிறந்தார். வீட்டில் இவர் கடைசி பிள்ளை. இவர் இயல்பாகவே திறமையும் அறிவும் துடிப்பும் மிக்கவராக காணப்பட்டார். இவருக்கு இளமையில் ஏற்பட்ட ஒரு காய்ச்சல் காரணமாக இவர் 8 வயதில் தான் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். எனினும் இவரால் பள்ளி படிப்பினை தொடர முடியவில்லை. இவரது தாய் ஒரு ஆசிரியை என்பதனால் அவர் எடிசனுக்கு வீட்டில் வைத்து பாடங்களினை சொல்லிக் கொடுத்தார். எடிசன் வீட்டிலிருந்து கற்றார், நூல்களை படித்தார். அதன் ஊடாக அவர் தன்னுடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொண்டார். 11 வயதளவில் எடிசன் தந்தையாருடன் மரக்கறி பயிரிட்டு வந்தார். அங்கு கிடைத்த மரக்கறிகளினை அவர் ரயில் நிலையம் சென்று விற்றார். அதன் மூலம் பெறப்படும் வருமானத்தில் சில ஆய்வுக்கு தேவையான பொருட்களை வாங்கி ஆய்வுகளை மேற்கொண்டார். எடிசனிடம் ஆய்வுகளை செய்ய வேண்டும், ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் என்ற